The king is back. உங்கள் சேனல் பேருனாலே எனக்கு கெட்ட வார்த்தை வரமாட்டேங்குது. வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. அவரே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஹீரோயின்ஸ். பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணும்போது பக்குன்னு ஆகுது. இடையில வந்து படம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. இதெல்லாம் சிட்டிசன் படத்தில் வர மாதிரி பாலாத்தில் கிடைக்கல. எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு ஏன் படம் சான்ஸ் கிடைக்கல. நிறையா எடுத்து பார்த்தேன், நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம், அது எதுவும் கிளிக் ஆகலை. எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தேடுவோம். நம்ம பெருசாக ஒன்று ஆசைப்பட்டுட்டோம், இப்போ இந்த ரிஸ்க் எடுத்தே தான் ஆகணும். ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டியா? இல்லை ஹர்ஷத் வந்து நீங்க இருக்க வேண்டிய இடம் அது. சொல்லு சத்தியமான. நீங்க சோகமா சொல்லிட்டு இருப்பீங்க, 10 நிமிஷம் கேட்பான், 15 நிமிஷம் கேட்பான், அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ட் பண்ணுவான். இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா நம்ம எல்லாருமே பசங்க தான். அந்த ஃப்ரேம்ல டக்குன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை பார்த்துருவோம். தம்பி பெண்கள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாத. அங்கிருந்து அவன் கண்ணை இழுத்துட்டு வந்து என் பக்கம் திருப்புறதுக்குள்ள நான் அடிக்கிற குட்டிக்காரனா இருக்கு. எப்படி ஆஃப் த கேமரால ஹீரோயின்ஸோட கம்ஃபர்டபுளா? அதான் உனக்கு என்ன, நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? என் ஜட்டிய கல்யாணத்துக்கே எனக்கு சரியா தெரியாது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து பார்க்கறதுக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து இது இன்டர்வியூவா எடுத்துட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை ப்ரோ. நான் கேள்வி கேட்டு நம்ம பேசலாம் ஜாலியா. எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு 2-3 வாட்டி முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கணும்னு நினச்சது வந்து, இப்போது ராம் நிஷாந்த் யூடியூப்பில் எதுலையா போட்டால் ராம் நிஷாந்த் வேதனை, ராம் நிஷாந்த் சோகமாக இருக்கிறார், இந்த மாதிரிலாமே வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை போய் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படி ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆக்சுவலி நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா பாஸ் பண்ணி அதை எடுத்து தமிழ் வச்சுட்டோன்னு நானே யோசிச்சேன், எவ்வளோ ட்ரிக்ஸாக தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னு. எனக்கு சத்தியமா அப்படி அந்த வீடியோல நான் எதுவுமே பேசல, எதுவுமே நான் சோகமாவும் இல்லை, ஜாலியா இருப்போம். ஏதாவது பிரச்சனைனாலும் ஜாலியா இருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன், உங்களுக்காக சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த ஃபுல்லாக நிறைய பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிடுவோம் அப்படின்றதுக்கு. கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டைட்டில் பார்த்துட்டு எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க ப்ரோ, அது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ப்ரோ, 99.9% உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஒரு யூடியூப்ல அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. நமக்கு நெகட்டிவ் பெருசா இருக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அதை எப்படி பாக்குறீங்க? அப்படியே இது மாதிரி ஓடுது, நிறைய கணக்கு மாதிரி ஓடுது. ஓ எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல ப்ரோ, ஆனா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நெகட்டிவா அடி வாங்காம கிராஜுவலா ஒரு மாதிரி மரியாதையா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, அது மட்டும் ஒரு விதத்துல நிம்மதியாகவும் இருக்கு. ஓகே, எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கும் தெரியல. அது நான் எதுவுமே பெருசா தப்பா எதுவும் பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்றேன். நான் எப்படி பேசணுமோ அப்படியே இருந்துக்கிறேன், அதுக்குள்ளேயே நான் இருந்துக்கிறேன். நான் நிறைய இடங்கள்ல கெட்ட வார்த்தை பேசுறதும் இருக்கு, நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்கு. நான் இப்படிதான், நான் இதுதான் அப்படின்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். நீங்களே உங்களுக்கும் தெரியும், நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். இங்கிட்ட ஒன்று மாட்டினோம்னா என்னைக்காவது ஒரு நாள் வச்சு செஞ்சுருவானுங்க. ஓகே, ஸோ அந்த சேஃப் ஜோனில் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து த கிங் இஸ் பேக் அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. நடிப்பு அரக்கன் பேக் அப்படின்லாம் வந்து உண்மையிலே பார்த்தோம் ப்ரோ. நான் சும்மா நானா சொல்லலை, ஆக்டே பண்ண மாட்டேன், அப்படியே இருப்பேன். இந்த நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு, இந்த கோவிட்க்கு அப்புறம் கேப். அந்த கேப்புக்கு அப்புறம் திரும்பி வரும்போது வந்து அதே ஒரு வீரியத்தோட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதான் ப்ரோ, அது ஆக்சுவலி அந்த கேப் வந்து நான் கேப்பே விடலை. அந்த கேப்பில் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி கூட நல்லா பீக்கில் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது கூட வாரத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு ஷூட் தான் போயிருப்பேன். ஆனால் இந்த கேப்பில் நான் அத்தனை வெப் சீரிஸ் ட்ரை பண்ணேன், நிறைய அம்பு விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அது எதுவும் கிளிக் ஆகலை, அந்த எதுவுமே டேக் ஆஃப் ஆகலை, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது இல்லையா. ஆனால் நான் ஷூட் போயிட்டே இருந்தேன், கதை கேட்டே இருந்தோம், நடிச்சுட்டே இருந்தோம். நிறைய இடங்களில் ப்ரொடியூசர் பிச்சுக்கு போயிட்டு தான் இருக்கோம், கதை சொல்லிட்டு தான் இருக்கோம், அந்த தேடுதலும் ஓடிட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், நிறைய ஒரு 10 ப்ரொடியூசர் பார்த்தா தான் ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும்னு. அந்த ப்ராசஸே பெரிய ப்ராசஸில். அந்த சர்வே காலைல எழுந்திரிச்சு ஒரு டிஸ்கஷன் உட்காந்து இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் அந்த கேப்பே விடலை. மேபி அது அந்த கிளிக் ஆகாதனால அது கேப்பா தெரியுது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கேப்பா தெரியுது. பட் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான். நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், இதுக்கப்புறமும் ட்ரை பண்ண தான் போறேன், கத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். சூப்பர் ப்ரோ. இப்போ நான் கோமாளி இந்த இதை பத்தி பார்ப்போம். இதுல வந்து முக்கியமா வந்து ட்ரைலர் பார்க்கும்போது செம ஷாக்கு, சமுத்திரக்கனி அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது ஒரு
அவரோட வாய்ஸில் அந்த இது கேட்கும்போது அவ்வளோ இம்பாக்டாக இருந்தது. ப்ளஸ் உங்களோட ஆக்டிங், அவரோட வாய்ஸ், அந்த மியூசிக் எல்லாமே கேட்கும்போது ஓகே, ஒரு பேக்டாக ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த 2000 ரூபாய் நோட்டை வச்சு இது இந்த கான்செப்ட் இது வந்து எப்படி பிடிச்சிங்க? இப்படி ஒன்று போகலாம். நிறைய எடிட்டர் நிறைய வெர்ஷன் ட்ரெய்லர் எப்போதுமே காட்டுவாங்கல்ல, நிறைய அதில் காட்டே இருக்கும்போது டேரக்டர் சொன்னது தான் இது. டேரக்டர் வந்து அவர் ஆரண்ய காண்டம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஆரண்ய காண்டம் கதை ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு வில்லுப்பாட்டு ஒன்று, வில்லுப்பாட்டில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையும் இந்த கதையும் சேம், அதே தான் சூப்பர் டீலக்ஸ்லையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கேருந்து அந்த வில்லுப்பாட்டுலேருந்து அவருக்கு ஸ்பார்க் அடிச்சது. அவருக்கு ஐயா இந்த வில்லுப்பாட்டு மாதிரியே நம்ம ஒன்று போகலாம், ஆனால் நம்ம சொல்கிற கதையும் இது ஓவராலாக 10 எபிசோடுக்குமே சிங்க் ஆகும்னு பார்த்தா சாமானியர்களுக்கு இது இந்த நோட்டு தான் பிரச்சனையாச்சு. ஓகே, அந்த 2000 ரூபா நோட்டு மாறுறப்ப நம்ம எல்லாருக்குமே அது லாக்டவுன் அப்படியே திருப்பிச்சுல்ல. வீட்டில எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாமல், அது எல்லாமே இது சேர்த்து வச்சிருப்பாங்கன்னா சின்ன சின்னதா பெரிய சேர்த்து வச்சிருக்காங்க பெருசா. நம்ம வந்து நானே சொல்றேன், நான்கமால இருந்து சாமானியனோட அதனால இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா அங்கங்க யாருக்கு தெரியாம இந்த 500 ரூபா 1000 ரூபான்னு அம்மா ஒழிச்சு வச்சிருப்பாங்களா, அது எல்லாமே பெருசா அடிபடும். ரொம்ப சின்ன சின்ன வியாபாரிகள் அடிபட்டாங்கல்ல, அதை எடுத்து அந்த வில்லுப்பாட்டு மாதிரி வச்சுக்குவோம், அவ்வளவுதான். புதுசா எதுவுமே சொல்லல, அது யாராலையும் சொல்ல முடியாது. ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டியா? இல்ல, அதுக்குள்ள என்ன செல்லாத நோட்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆந்தாலஜினா 10 கதை, 10 ஒரு எபிசோட் அதே தான், அதே நான்குமாலி எபிசோட் ஆரம்பிச்சு அந்த எபிசோட் முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, இத்தனை நாள் டைம் டியூரேஷனில் அப்கிரேட் ஆகிருப்போம்ல, நிறையா பார்த்து அப்கிரேட் ஆகிருக்கும். அந்த அப்கிரேட் டைலாக் டெலிவரியிலேருந்து, அந்த டைலாக் அவர் எழுதியிருக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து, மேக்கிங்கு, ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் படம் மாதிரியான ஒரு விஷுவல் கொடுக்கணும், குவாலிட்டி. ஸோ அது எல்லாமே தான் சேர்த்து இந்த செகண்ட் சீசன், தேர்ட் சீசன். இந்த மேக்கிங், இந்த குவாலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களோட ஆக்டிங்கும் அதில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது அதில் வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் லைக் ரொம்ப சூப்பர் இம்போஸ் பண்ண மாதிரி ஆகிடும், உங்களையே காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அதுவும் இருக்கக்கூடாது, கதையும் சொல்லணும், புரியவும் வச்சிடணும், ப்ளஸ் உங்களோட எஃபர்ட்டையும் அதில் காட்டிடணும். அப்படின்னும் போது ஈவன் அந்த பால்டு கேரக்டர்லாம் வந்து எப்படி இதை ட்ரை பண்ணிங்க? ஏன்னா ஒரு லைக் நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இப்படி நம்ம வரணும், இப்படி நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த கெட்டப்லாம் நம்ம இப்போவே ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது நம்மளை ஸ்டீரியோ டைப் பண்ணிவிடுவாங்களோ, இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற தாட் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இல்லையா? ஏன்னா நிறைய இப்படி தான் பண்ணுறீங்க. இருக்கு ஆக்சுவலி அப்படி தான் வருது. ஆமாம், எல்லாரும் கேட்பாங்க ஏன் உங்களுக்கு ஏன் படம் சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. ரொம்ப ரேராக 1-2 கிடைக்கும், அந்த 1-2மே இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, அந்த கேரக்டர்ஸும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இவ்வளோ நாள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், படங்களில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணணும், அப்படி கிடைக்காது, ரொம்ப சின்னதாக அப்படி இருக்கும். தென் ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர், அந்த பாவப்பட்ட கேரக்டர் தான் கிடைக்கும், அதுலேயும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே, வருவீங்க நீங்கள், உங்களை இப்படி சொல்லுவாங்க, அப்போ இவர் வந்து ஏன் அவரை திட்டுறீங்க, திட்டாதீங்க பாவம் அப்படின்னு ஹீரோ கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கேட்கும் போது இல்லை அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, அதை நான் கம்மியாகவும் சொல்லலை, எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, வேற ஒன்று செய்யணும்னு நம்மளுக்கா ஒன்று தோணும்ல, கிருத்துருவோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அது. ஆனால் இது நான்கோமாலியில் வந்து அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ரெண்டாவது அதுக்கப்புறம் நிறையா எடுத்து பார்த்தேன், நிறையா ட்ரை பண்ணி பார்த்தோம் வெப் சீரிஸ், அது எதுவும் கிளிக் ஆகலை. எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு, அதனால தான் எனக்கு பட வாய்ப்பு கிடைச்சிது. திருப்பி அதே பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, அந்த பெருசுன்றது எஃபர்ட் ஆகும், தேடி கண்டுபிடிச்சி. இப்போ இந்த பால்டட் மேக்கப் மேன்கிட்ட போய் உட்காந்து பேசி எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, தயவு செஞ்சு பண்ணித்தாங்க. மொட்டை அடிச்சிங்களா? மொட்டையெல்லாம் அடிக்கலாம், ஆக்சுவலி மொட்டை அடித்தா அவ்வளோ பர்ஃபெக்ட் வராதான். அது எல்லாமே கேட்டு திருப்பி அதெல்லாம் அவங்கள்ட்ட மகானில் அப்படி தான் பண்ணாங்க, மொட்டையை அடிக்க மாட்டாங்க. மகானில் வந்து பாபி சிம்மா சாருக்கு வந்து மொட்டையை அடிக்கலை, அது மேக்கப் அவங்கள்ட்டே தான் ரெஃபரன்ஸ் கேட்டு அப்படியே பிடிச்சி அங்கே இருக்க மேக்கப் மேனில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து தான் அதை பண்ணோம். ஓகே, ஃபைனலி அந்த லுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு லுக்கும் முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஷாட் பார்த்துட்டு அந்த ஃப்ரேம் பார்ப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு கெட்டப்புக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? எப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சிட்றாக்கி அதுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த பாலெட் ஒட்டும் போதே அவரு நம்மளுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்கல்ல, அதில் அவங்க சொல்லிடுவாங்க இன்னொரு 4 மணி நேரத்துக்கு இது தாங்கும், அதுக்கு மேலே உள்ளேருந்து வெள்ளையா ஒன்று ஊற்று. ஏன்னா உள்ள இது போட்டிருப்பாங்க, இங்கே கம் போட்டிருக்கும் போது உள்ள ஃபுல்லாக வேர்வையில் அது உருகி அது அப்படியே ஊற்றும் ஒரு சில டைம் வெள்ளையா. அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே முக்கியமான சீனாக எடுத்துடணும்னு எனக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். பயத்திலே தான் இருப்போம், டைம் பாம்பை கட்டி விட்ட மாதிரி இருக்கும்.
அதுக்குள்ளே என்ன நமக்கு தலையில கட்டி விட்டாங்க. அந்த இந்தந்த சீன்லாம் இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துட்டா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே நம்ம எமோட் பண்ணுற சீனாக இருக்கும், இல்லைன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற சீனாக ஒரு ஹியூமராக எந்த ஒரு நேரத்தில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற இடமா இருக்கும். அதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ போய் சஜஷன் வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த பயம்லாம் இருக்கும். ஆனால் இந்த மேட்ரு மட்டும் உண்டு, இப்போ இந்த ரிஸ்க் எடுத்தே தான் ஆகணும். ஓகே, நம்ம பெருசாக ஒன்று ஆசைப்பட்டுட்டோம், அது நம்மளுக்கு ஈஸியாகவும் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ அந்த ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு ஒர்த்து தான். இந்த டைலாக் மாதிரி தான், ஒர்த்து வருமா, அந்த ரிஸ்க் நம்ம எடுத்தே தான் ஆகணும். ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம போயிட்டோம்னா நம்மளை ரொம்ப ஈஸியாக மறந்துடுவாங்களோன்னு தோணும். நீங்கள் கேட்டிங்களே, இன்னமும் நீங்கள் திருப்பி வரப்போ அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா அது காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க. நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்னை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, என்னை வந்து ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவீங்க. ஸோ இந்த டைம் நம்ம ஒரு டவுனில் இருக்கிறோம், உண்மையிலே டவுனில் இருக்கோம், நம்ம அக்செப்ட் பண்ணி ஒரு ஓரமாக அழுதுகிட்டோ இல்லை வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க வந்து உங்க எல்லாம்? நீங்கள் உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சோகமாக சொல்லிட்டு இருப்பீங்க, 10 நிமிஷம் கேட்பான், 15 நிமிஷம் கேட்பான், அட்லீஸ்ட் முக்கி 20 நிமிஷம் கேட்பான். அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ட் பண்ணுவான், போதும் உனக்கு மரியாதை அவ்வளோதான், வா தயவு செஞ்சு போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த உங்கள் சேனல் பேருனாலே எனக்கு கெட்ட வார்த்தை வரமாட்டேங்குது. தமிழ்நாடு நவுன்னு வச்சுருக்கனால டக்குன்னு வரல, டக்குன்னு ஸ்டக் ஆகி சொல்லுங்கள், நாங்கள் பீப் போட்டுக்கிறோம். அதான் கொஞ்சம் நேரம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டேய் வாடா போய் டீயே குசு வேலையை பார்க்கலான்டா, அவ்வளோதான். அதோட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தான் நடந்தாலும் உங்களுக்கு உலகமே திரும்பி போட்டாலும் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. சூப்பர். உங்களோட யூனிக்னஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நான் கோமாளி விஜய் சித்துவோட உங்களோட அந்த கொலாபரேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஹர்ஷத் வந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். எனக்கு ஓகே, அது உங்ககிட்டே கேட்டுருவோமே, இது என்ன இது ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம நல்ல பீக்கில் இருக்கும்போது தான் ப்ராங்க்லேருந்தே வெளில வந்தோம். ஆமாம், அது சொல்லிட்டு தான் ஆமாம். ஆனால் இல்லைனா எனக்கு இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே படத்துக்கான மூவ் தான், அவங்களும் படத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க, வேகமாக போய் படத்துக்கு தான். ஆனால் எனக்கு இந்த சைடில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ப்ராங்கை விட இந்த சைடில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. ஓகே, என்ன தான் பண்ணாலும் நம்ம அன்றைக்கி ஏதாவது ஒன்று நடிச்சுட்டு அன்றைக்கி போய் தூங்கும் போது அது ஒரு நிம்மதி வருது, இந்த சைடு வருது. ஸோ நான் இந்த பக்கம் போய்க்கிறேன். ரெண்டாவது இந்த இடம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இப்போ ஃபில் ஆகிருக்கு. ஓகே, வேறு யார் போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ கான் செம்ம ஹைப்பு, அதிர்ச்சி அருண் மாதிரியான ஒரு ஹைப்பரான ஒரு கேரக்டர். ஸோ அவன் கரெக்டாக செட் ஆவானே அப்படின்னு எல்லாரும் பேசி தான் அந்த முடிவு எடுத்தது. ஓகே, ஸோ அது பக்கா பிளான்டு தான். நான் போகிறேன், இவனை வச்சுக்கோங்க அப்படின்றது பிளான்டு தான். ஓகே, ரீசெண்டாக ஏதோ ஃபீச்சர் ஆகிற பிளான் எதுவும் இருக்குங்களா சித்து பிளாக்ஸில்? எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? விட்டதே இப்போ அதெல்லாம் சொல்கிறது, இப்போ படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கான டார்கெட்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன், தேடுறேன். ப்ரொடியூசர் பிச்சிங் அங்கங்கே அது உங்களுக்கு தெரியுமே, அது ஒரு பெரிய அது எங்கே இருக்குன்னே தெரியாது, நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது. ஆமாம். ஸோ அது அந்த வேலை போயிட்டுருக்கு, கதை அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஓகே, இல்லை நான் கேட்க வந்தது வந்து லைக் நிறைய பேர் சொல்லுவாங்களே உங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா, அந்த மோட்டிவில் நான் கேட்க வரல. நான் கேட்க வந்த ரீசன் என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. நான் அதை பார்த்து நிறைய சிரிச்சிருக்கேன் அப்படின்னும் போது திருப்பி இந்த காம்போ வந்து நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் வந்தால் கூட அது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பாக நான் அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ஐயோ நடக்காது அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும், சீக்கிரமாகவே நடந்தோம். சூப்பர் ப்ரோ. இடையில வந்து படம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு உங்ககிட்ட, அது என்ன ப்ராசஸில் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இல்லை வேற எதுவும்? அதெல்லாம் சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அதெல்லாம் பாலாத்தில் கிடக்குது. அது ட்ராப் ஆயிடுச்சு ப்ரோ. ட்ராப் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி இதை பண்ணணுன்ற ஐடியா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பண்ணி பார்த்தேன், கிளிக் ஆகலை. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான அட்டம்ப்ட் தான், ஆனால் அது கிளிக் ஆகலை. அதுக்கு பதிலாக தான் திருப்பியும் இதே பண்ணலாம் டேரக்டரும் கேட்டார். எனக்கும் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓகே, சரி பண்ணலாம் ப்ரோ. இந்த 10 எபிசோடுமே வந்து ரொம்ப சீரியஸானது இருக்குமா, இல்லை எதுவும் 1-2 எபிசோட் ஃபன் இருக்கும், காமெடி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ? அதான் இது ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவே இருக்காது. ஃபஸ்ட் சீசன்லேயே 2-3 எபிசோடில் ஹியூமர்ஸ் இருக்கும், இதில் எல்லா எபிசோட்லேயுமே ஹியூமர் உண்டு. இது பக்கா கமர்ஷியலாகவும் இருக்கும். ஓகே, கமர்ஷியலாகவே அவங்க கதையை சொல்லணும் அப்படின்னா அவன் போட்டு அவங்களுக்கு 24 மணி நேரமும் கஷ்டம் இருக்காது. அதெல்லாம் தான் இங்கே கரெக்ஷனு. ஃபஸ்ட் சீசனுக்கு இதுக்கு இருக்க கரெக்ஷனு, அவங்களுக்கு 24 மணி நேரமும் கஷ்டம் இருக்காது, அவங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க, அவங்க இருக்கிறதுலேயே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளே இருக்க அரசியல், அதுக்குள்ளேருந்து அவங்கள்ட்டேருந்து எப்படி எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள்,
ரொம்ப சின்னதாக ஒன்று சொல்கிறேன். பஸ் கண்டக்டர் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற பஸ் கண்டக்டர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாதுங்கிறது எனக்கு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆமாம், அது ஏதோ ஒரு இது கீழே வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் கீழே தான் வரும் அப்படின்றது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. பரவாயில்லையே, ஒரு ஸ்கிரிப்ட் போகும்போது இது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள்லாம் நிறையா அவங்க சொல்லும் போது தான் நமக்கே தெரியுது என்னது அது இருக்குது. பஸ் கண்டக்டரோட இதுலேயே அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. டிரைவர் கேரக்டரே பேசுகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். நைஸ். இப்போது நீங்கள் நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்கல்ல, விச் இஸ் அதான் ரொம்ப கஷ்டமே. இப்போ ஒரு டான் கேரக்டர் இதெல்லாம் இமேஜினாக நினச்சி பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஒரு கண்டக்டர் கேரக்டர் இல்லை அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ரிசர்ச்லாம் பண்ணுவீங்களா, ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா, போய் அவங்கள மீட் பண்ணுறது, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி? பஸ் கண்டக்டரே சொல்லணும்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் டிப்போ இருக்கும். டிப்போக்குள்ளே அந்த மேலே அவங்க இது இருக்கும், ஹாஸ்டல் மாதிரி. ஓகே, வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் தெரியும். அவங்க வந்தோடனே அவங்க ஜாலியாக அந்த காட்டாக இருக்கும், இரும்பு காட்டாக இருக்கும். இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த பழைய இரும்பு காட்டாக இருக்கும். ஆனால் அது மேலே ஒரு பெட்டு கூட கிடையாது, பெட்டெல்லாம் இருக்காது. வருவாங்க, அந்த காட்டில் விரிச்சிட்டு எங்கேயோ வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கொஞ்ச நேரம் நியூஸ் பேப்பர் விரித்து படுத்துட்டு திருப்பி கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க ஜேர்னியாக இருக்கும். ஆனால் அது எங்கேருந்துன்னா இப்போ ஓசூர் டு இங்கே இல்லை பெங்களூர்லேருந்து இங்கே இப்படிப்பட்ட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்குலாமே அவ்வளோதான் அந்த ரெஸ்ட்டு. ஓகே, ஒரு 10-15 நிமிஷம் வந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா படுத்துட்டு குளிச்சுட்டு திருப்பி வண்டி எடுப்பாங்க. அதை அதெல்லாம் பார்த்தா நம்ம அவங்க எப்படி உட்காடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் திருடிட்டு அப்புறம் பழைய படங்கள்லேருந்து கொஞ்சம் திருடி எல்லாத்தையும் ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பண்ணும் போதே நம்ம பாடி லாங்குவேஜுக்கு அது நம்ம எங்கேன்னு திருடணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ வந்து இதில் நடிச்சிருக்காங்க எல்லாருமே, நிறைய பேர் உங்களை தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர். ஆக்சுவலாக உங்களுக்கே சினிமாட்டோகிராஃபி வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, நீங்கள் அதுதான் வரணும்னு நினச்சிங்க. ஸோ இவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூவும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்களே, இவங்களாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆமாம், நம்ம டீமில் ராஜ்குமார்னு ஒரு பையன் தான், இப்போ டியூடிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான், டென்டல் டாக்டர் வேறு. அவன் வந்து ஒரு பல முகங்கள் கொண்டவன். இதில் டிரான்ஜெண்டர் எபிசோடில் வந்து அதில் ஒரு கேரக்டர், அதில் யாருக்குமே கேட்டோம், நிறைய பேர்த்திட்ட போய் கேட்டோம் இந்த ரோல் இப்போ, ஆனால் இந்த ரோல் இப்படி தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டோம். அவங்க இல்லைன்ட்டு நிறைய பேர் வரலன்ட்டாங்க. அப்போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரிடா இந்த ரோலு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லணும்னா நானே வரேனே அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, புரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஒரு எபிசோடில் நிறைய பேர் இருக்காங்க. அனந்தன் சார்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ரோலுமே நிறைய பேர் வேணான்னு சொன்ன ஒரு ரோல். அவங்க அப்புறம் பிரதாஷ்னி, சந்திரிகான்னு சொல்லிட்டு 2 பேர், அவங்க 2 பேரும் டிரான்ஜெண்டர்ஸ். ஆனால் அவங்க தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க, அவங்க கூடயே இருந்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் அவங்க 2 பேருமே. நைஸ். அது இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து ராம் நிஷாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்லை சீரீஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஆக்டிங்கில் இருக்கும். அவரே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஹீரோயின்ஸ்க்கு. ஏன்னா முக்கியமாக நல்ல பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணும்போது பக்குன்னு ஆகுது எனக்கு. இல்லை ப்ரோ, நீங்கள் எதுவும் அதாவது நம்ம கேரக்டர் மாதிரி ஹீரோயின் கேரக்டரும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு இது பண்ணுவீங்கன்னு அதுக்கு சொன்னேன். இப்போ இதில் வந்து ஹீரோயின்ஸா இல்லை அந்த ஃபீமேல் லீடாக யாராவது பண்ணியிருக்காங்களா? ஆமாம், இதில் மீனவன் எபிசோடில் ஸ்ரீஜான்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தங்கச்சி மாதிரியான ஒரு ரோலு. அது வந்து த்ரூ அவுட்டாக அதுவும் ஒரு கதையை அவங்களோட ஸ்டோரியை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி நிறைய ஒரு 7 ஹீரோயின்ஸ் நினைக்கிறேன், 7 ஹீரோயின்ஸ் இல்லை, தனித்தனி எபிசோடு இருக்கு ப்ரோ. ஆமாம், ஆனால் அவங்க எல்லாருக்குமே அந்தந்த எபிசோடில் அவங்க ஆப்போசிட் லீடு தான், அவங்க ஈக்குவல் லீடு. முக்கியமான ஒரு டைலாக்ஸு, முக்கியமான ஒரு அவங்க சைட்லேருந்து எதை கரெக்டாக பேசணுன்றதை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். சும்மா வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து அப்புறம் சோகமாக லவ் ஃபெயில், அது யூஸ்வல்னால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வேண்டாம். அது நிறைய பேர் இருக்காங்களே, நிறையா இருக்கு, நம்ம ஏன் அதை பண்ணணும், நிறைய இருக்குது. ஸோ அதுலேயே போய் திருப்பியும் கொட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட்டு. அது எப்போ மாறுது, எப்போ நம்மளையும் மாற்றுவாங்கன்னு தெரியல. முதல்வர் அர்ஜுன் மாதிரி தான் என்னையும் கடைசியில் அந்த மாதிரி எப்போ வேணால் என்னையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னிங்ஸில் வந்து நீங்கள் இப்படியாவது எதுனாலுமே நம்ம ரெடியாக இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், நான் பக்கா ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா வாங்கின அட்டி எப்படி ஆஃப் த கேமராலையும் ஹீரோயின்ஸோட கம்ஃபர்டபுளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை நிறைய பேர் சொல்லி கேட்கும் போதே டமால் ஆடுது எனக்கு.
ஆஃப் த கேமராவில் ஹீரோயின்ஸா இல்ல ப்ரோ சொல்லி தர்றது இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல இல்லை ப்ரோ பெருசாலாம் அது அதெல்லாம் உங்களோட கேரக்டர்ல நீங்க நான் அன்னைக்கு ஸ்பாட்டில் என் வண்டியை அது என்ன சொல்கிறது இன்னும் லோக்கலாக சொல்லலாம் என் சட்டியை கழுவுறதுக்கே எனக்கு சரியாக தெரியாது. நான் எங்கே இன்னொருத்தன் சட்டியை கழுவுறது மாதிரி தான். நாம் ரொம்பலாம் எதுவுமே அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அவங்களே ப்ரிப்பேராக தான் வருவாங்க. அவங்கள ஜெயிக்கணுன்றது தான் நான் தாட்டாக இருக்கும். ஃப்ரேமில் வந்து மோஸ்ட்டாக இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா நம்ம எல்லாருமே பசங்க தான். அந்த ஃப்ரேமில் டக்குன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை பார்த்துருவோம். கரெக்ட். ஆமாம். அங்கேருந்து அவன் கண்ணை இழுத்துட்டு வந்து என் பக்கம் திருப்புறதுக்குள்ள நான் அடிக்கிற குட்டிக்காரனா இருக்கு. அதாவது ஒரு பையன் ஆக்டர் பையனுக்குரிய இருக்கிற அந்த வேதனையை வந்து அப்படியே தெளிச்சு விட்டீங்க. இப்போ உண்மையிலுமே அந்த ஃப்ரேமில் நாமளும் பையன் தானே. நம்ம பார்க்கும் போதே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை தான் பார்ப்போம். அப்புறமா தான் இந்த பக்கம் பாவம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படி பார்ப்போம். அதனாலேயே நிறைய எஃபர்ட் போடுவேன். ஒரு பொண்ணோட நடிக்கும் போது அவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டே ஆகணும். இல்லைன்னு வைங்க மறைஞ்சிருவோம். நைஸ் ப்ரோ. முக்கியமாக எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சீன் ஒன்று நடிச்சிருப்பீங்க 7G ரெயின்போ காலனி சீனை வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒன்று பேரடி மாதிரி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி நடந்ததுல அந்த ஸ்கிரிப்டிங்கோ எனக்கு அது கேட்கணும்னு ஆசை. டைலாக் யார் எழுதுனா அதுக்கெல்லாம்? அது 7G ரெயின்போ காலனி வந்து ஃபாதர்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ். ஆமாம். ஹைதராபாத்தில் அதில் ஒரு குட்டி மூஞ்சோட வண்டியில் போகிறப்போ ஒன்று இருக்கும். அதுவும் எங்கள் அப்பா தான், இதுவும் எங்கள் அப்பா தான். எனக்கு எங்கள் அப்பாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா என்னைய எவ்வளோ திட்டாலும் எனக்கு சிரிப்பு வரும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ரெண்டு பேரோட கேரக்டரும் அவர் என்னென்னமோ சொல்லி திட்டி பார்ப்பாரு. எனக்கு சிரிக்கும் போது இன்னும் இரிட்டேட் ஆவார். இதெல்லாம் அதில் காட்ட முடியல என்னால். இன்னும் அந்த ஏக்கம்லாம் இருக்குது. வேறு ஏதாவது படத்துலேயே எங்கேயாவது காட்டிடுவேன். அந்த தூங்கும் போது அந்த வேலை கிடச்சிருச்சுன்னு அந்த சீன் வரும்ல, அப்போ ஒரு டைலாக் இருக்கும் பாருங்க. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இனிமேல் அந்த படத்தை பார்த்தா இதுதானே ஞாபகத்துக்கு வரும், இப்படி பண்ணி விட்டீங்களே. அதாவது 7G ரெயின்போ காலனி ஸ்பூஃப் பண்ண சொன்னது விக்கேன். ஓகே. விக்கேன் வந்து ஃபஸ்ட்டு இருக்க 2 கண்டென்ட்லாம் சொல்லிட்டோம். ஆனால் நான் எங்கள் அப்பாவை தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து அப்போனா 7G ரெயின்போ காலனி எடுத்துக்கோ, அந்த சீன் ப்ரூஃப் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போது பேசும்போது ஃப்ளோவில் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ளோவில் ஆக்சுவலி அது இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தா பெருசாக இருக்கும் அந்த சீன். அதை எடிட்டர் சரவணா வந்து போதும்பா இதுக்கு மேலே அதுக்கு மேலேயும் போயிருந்தோம். ஒரு சில இடங்கள்ல இன்னும் போயிருந்தோம் எக்ஸ்ட்ரீமு. அது காட்ட முடியாது. இல்லை நம்ம வன்மத்தை எல்லாத்தையும் தெளித்து வச்சுருந்தேன் அதில். ஆமாம். இல்லை ப்ரோ, அதாவது ஆக்சுவலாக நாங்களே வந்து அதுக்கெல்லாம் பெருசாக சப்போர்ட்டிவாக இல்லை. அந்த கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம் நம்மளது. பட் இந்த காமெடி அது ஒர்க் அவுட் ஆன அந்த ஒரு இதனாலவே அதை நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்பா அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிருக்கோம். அது செம்ம மீம் கண்டென்ட் வேறு அது. ஆனால் அது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் எனக்கு கிளிகளும் இழுத்தாங்க. வீட்டில் இப்போ வரைக்கும் அதை பார்த்தாலே இரிட்டேட் கடுப்பாயிடுவாங்க அப்படின்றாங்க. அந்த வாங்கிட்டவன் என்னை ஒரு பார்வை பார்த்தாம அதுட்டு எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணல. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவுக்கும் பிடிக்காத ஒரு சில இதில் அது ஒன்று. ஓகே, சூப்பர் ப்ரோ, நைஸ், செம்மையாக இருந்துச்சு பேசினது. நான் கோமாளி வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, சீக்கிரமாக. அண்ட் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் நல்ல இன்ஃபர்மேஷனாக கேள்வி கேட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நான் இதுக்குள்ளேயே இருந்தேன். பர்சனல் லைஃப்பில் ரொம்ப இழுக்காமல் நான் ஒரு இன்டர்வியூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லைனா போட்டு அதை இழுத்து வல்லுக்கட்டாமல் இருக்கா அப்படின்னு இழுப்பாங்க. ஸோ பர்சனல் லைஃப் கேட்காம வந்ததே ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலுமே ஒரு நல்ல இன்டர்வியூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.